தொடர்ந்து திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தளபதி விஜய் அவர்களையும் போட்டியிட வேண்டும். அதாவது உதயநிதி ஸ்டாலின் வைசஸ் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படிங்கிற ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுவதற்காக பயங்கரமான முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக உளவுத்துறை மூலமாக தளபதி விஜய் அவர்கள் செய்யும் செயலை கண்டுபிடித்து அதுக்கேற்ற மாதிரி உதயநிதியை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான 2-3 எக்ஸாம்பிளும் நடந்திருக்கு. இப்போ இன்னொரு விஷயமும் நடக்க போகிறது. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியோடையோ இல்லை கூட்டணி இல்லாமல் போட்டி போட போகிறது. கூட்டணியோடு போட்டி பெற்றால் ஒரு 40லிருந்து 50 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணி இல்லாமல் போட்டி போட்டால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படி சொல்லி கண்மூடித்தனமாக ரசிகர்களும் நம்பிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப 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 தெளிவாக இருக்காங்க. இந்த சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு எகென்ஸ்டாக நிற்க வைக்க வேண்டும் அப்படி சொல்லி திமுக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு எகென்ஸ்டாக நிற்க வைக்கலைன்னா இது ஸ்டாலின் வைசஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு சினாரியோ கிரியேட் ஆகிவிடும். ஸ்டாலின் வைசஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும்போது அது விஜய்க்கு தான் பெரிய பலமாக அமையும், ஸ்டாலினுக்கு அது பெரிய பலவீனமாக அமையும். அதனால தான் அந்த ஒரு சினாரியோ கிரியேட் ஆகக்கூடாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லைம் லைட்டே இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணி பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே உதயநிதி ஸ்டாலின் தான். எங்கே போனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேனரும் இருக்கும், ஸ்டாலின் அவர்களோட பேனரும் இருக்கும். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓவரான லைம் லைட் கொடுத்தாங்க. நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டெய்லியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியூஸ், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய ஃபங்க்ஷனுக்கு கலந்து கொள்வார்கள். ஸோ ஸ்டாலின் அவர்களை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு லைம் லைட் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைம் லைட் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகி ஸ்டாலின் அவர்கள் லைம் லைட்டாக அதிகரித்திருக்கு. இதுக்கு 2 ரீசன் சொல்லலாம். மெயின் ரீசன் என்னென்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட் கிடையாது, ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி அந்த ஒரு தேர்தல் சந்தித்தால் ஒரு மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திக்கும். அதனால தான் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி லைம் லைட் கொடுத்து இப்போ அது போய் கொண்டு இருக்கு. இப்போ எதுக்காக உதயநிதி ஸ்டாலின் விஜய் கூட போட்டியிட வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் நடந்திருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பற்றி பேசிடலாம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் கோவை மண்டலம் கோயம்புத்தூரில் தன்னோட ஃபர்ஸ்ட் ரோட் ஷோ நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா முதல் கருத்தரங்கம் அங்கே நடக்கப்பட்டது. அந்த கருத்தரங்க கூட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் பேசினாங்க. தளபதி விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சை விட அவர் நடத்திய ரோட் ஷோ தான் அதிகமாக பேசப்பட்டது. ஸோ கோயம்புத்தூர் தொகுதியெல்லாம் தளபதி விஜய் அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லி அந்த ஒரு ரோட் ஷோ முடிச்சுட்டு அப்புறமா பேசப்பட்டது. அந்த அளவுக்கு அது கோயம்புத்தூரா இல்லை தளபதி ஊரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ரோட் ஷோ இருந்தது. அடுத்த ஒரு வாரத்திலேயே பயங்கரமான விஷயத்தை திமுக பண்ணியது. அதாவது திமுகவோட தேர்தல் குழு கோயம்புத்தூர்ல போன டைம் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. அங்க மிகப்பெரிய வெற்றி பெறணும், முக்கியமாக கொங்கு வட மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திமுக கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. அதனால ஒரு தேர்தல் குழு அமைக்கப்பட்டு இருக்கு. கொங்கு மண்டலத்துக்காக ஒரு 20 பேர் கொண்ட நிர்வாகிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த நிர்வாகிகள் குழுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவராக நியமிக்கப்பட்டு இருந்தார்கள். அது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது. எப்படி விஜய் அவர்கள் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு வாரத்திலே அதே கோயம்புத்தூர்ல அதே கொங்கு மண்டலத்தில் ஒரு நிர்வாகிகள் குழு அமைத்து அந்த குழுக்கு தேர்தல் தலைவராக உதயநிதி அவர்களை போட்டது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஒரு சாதாரண குழு கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிற வியூகங்களை வகுக்குங்க அப்படிங்கிற குழுக்கு தான் உதயநிதியை தலைவராக போட்டது. இது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்த இன்னொரு விஷயம் நடந்தது. ஸோ கோயம்புத்தூர் தளபதி விஜய் அவர்கள் சென்றாங்க. அதுக்கு அடுத்த மதுரை சைடு தளபதி விஜய் அவர்கள் சென்று இருந்தாங்க. அங்கேயுமே எதிர்பார்க்காத ரோட் ஷோ, கோயம்புத்தூர்ல பிளான் பண்ண ரோட் ஷோ, ஆனால் மதுரை சைடில் எதிர்பார்க்காத ரோட் ஷோ நடத்தினாங்க. ஒரு நாள் கிடையாது, 3 நாள். மதுரை அதுக்கப்புறம் கொடைக்கானல நடத்தினாங்க. அங்கேயுமே கோயம்புத்தூரை விட மதுரையில் பயங்கரமான வரவேற்பு தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்தது. அப்போ மீண்டுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு மதுரையில் கொடுத்துருக்காங்க, ஒரு குழு அமைத்திருக்காங்க. அந்த குழுவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணும் தொகுதிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த தொகுதி அந்த சைடு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்
லைம் லைட் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே நமக்கு ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம். கோயம்புத்தூர்ல வந்து தளபதி விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தாங்க, மதுரையில் ரோட் ஷோ நடத்தாங்க, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நமக்கு தெரியாமல் உள்ள வந்து தளபதி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடலாம் அப்படி சொல்லி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குழு அமைத்து எவ்வளோ சதவீதம் வாக்குகள் இருக்குது, எந்த இடத்துல போட்டி போட்டால் வெற்றி பெற முடியும் அப்படி சொல்லி தொகுதிகள் லிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொகுதிகள் லிஸ்ட் வந்து இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் வந்து உளவுத்துறை மூலம் வந்து தெரிந்து கொண்டு தான் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம். வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் வந்து நிற்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து 3வது ஆப்ஷனாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து மீனவர்களுக்காக தளபதி விஜய் அவர்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவ வாக்குகள் பல மடங்கு வந்து இருக்குது, மீனவ வாக்குகள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு பல மடங்கு வந்து இருக்குது. ஸோ அங்கே இருக்க நிர்வாகிகள் வந்து நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து போது மிகப்பெரிய வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து மிக ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. கடைசி ஒரு பல வருடங்களாக வந்து கம்யூனிஸ்டாக வந்து வெற்றி பெற்று கொண்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து நாகப்பட்டினம் மாவட்ட மக்கள் வந்து உறுதியாக வாக்களித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த டைமில் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் இருக்கும்போது வந்து அது பெரும் சிக்கலாக வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு மாறப்போகிறது. இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் தான் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்ததற்கான காரணம் வந்து உளவுத்துறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தொடர்ந்து உளவுத்துறை மூலமாக தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளையும் வந்து ஈஸியாக வந்து திமுக வந்து கண்டுபிடித்து கொண்டு இருக்கு. அவங்க செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது கட்சிக்குள்ள சின்னதாக எந்த விஷயம் செஞ்சாலும் அது வந்து திமுகவுக்கு தெரிந்து கொண்டு இருக்கு. திமுக பக்கா பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வைசஸ் தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு சினாரியை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. இதில் வந்து தவறு இருக்கான்னு கேட்டால் தவறு கிடையாது, இதுதான் கரெக்டும் கூட. ஆனால் இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, ஒருவேளை அதிமுகவோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்குது, தளபதி விஜய் அவர்கள் ஒரு தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. ஸோ திமுக நினைத்தா அந்த தொகுதியிலே ஈஸியாக வென்று விடலாம். ஸோ அதே மாதிரி திமுக நினைத்து தளபதி விஜய் அவர்கள் தோற்கடித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அது வந்து தளபதி விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கும், ஒரு பெரிய டவுன்ஃபாலாக வந்து கிரியேட் ஆகிவிடும். ஸோ இதை வந்து எப்படி வந்து தளபதி விஜய் அவர்கள் சரி பண்ண போகிறாங்க, ஸோ உளவுத்துறையை எப்படி வந்து உளவுத்துறை தன்னை நெருங்க விடாமல் வந்து தளபதி விஜய் அவர்கள் வெயிட் பண்ண தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஆல்ரெடி வந்து மாவட்ட செயலாளர்கள் அறிவித்த போதே வந்து ஒரு செய்திகள் வந்து பரவியது, தருமபுரி மாவட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆக மொத்தத்தில் வந்து இப்போ ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. தருமபுரி ஒரு ஆப்ஷனலாக ஸ்டார்டிங்கில் வந்து இருந்தது. இப்போ கோயம்புத்தூர், மதுரை வந்து லைட்டாக வந்து அதை பற்றி வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறமா விருதுநகர் மாவட்டம், விக்கிரவாண்டியில் வந்து அதிகமாக பேசப்பட்டது. ஆனால் விக்கிரவாண்டி தான் வந்து இப்போ வந்து திமுகவும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. அங்க இருக்க நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் வந்து திமுக வந்து தம் பக்கம் வந்து இழுத்து விட்டது. ஸோ இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து பேசப்படுகிறது. இன்னும் தேர்தல் வர வந்து இன்னும் ஒரு 10 மாதம் 12 மாதம் வந்து இருக்கு. அதுக்குள்ளே என்னென்ன தொகுதிகள் வந்து பேசப்படும், எந்த தொகுதியில் வந்து தளபதி விஜய் அவர்கள் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ வந்து இன்னும் வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து அவர் போட்டியிடும் தொகுதி வந்து உறுதியாகிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?